வந்தாரு, ஹக் பண்ணிட்டு ஓகே கைஸ், லாஸ்ட் வீக் வந்து எங்க ஜிம்ல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதுல வந்து நான் ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் பேர் வந்து சுந்தர்னு நினைக்கிறேன். இஸ் அரௌண்ட் 32 33. ஸோ நாங்க எப்படி மீட் பண்ணோம்னா, நான் லஞ்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாடி பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் என் மைண்ட் செட் என்னவா இருந்துச்சுன்னா, ப்ளூஸ் டார்கெட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் அப்படி பண்ணிக்கிட்ட போது ஹி வாஸ் லைக், அவர் வந்தாரு, லஞ்சஸ் இப்படி பண்ணக்கூடாது, லஞ்சஸ்லாம் பாடி சைட் வச்சு இப்படி பண்ண போகும்போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் எதுக்காக இப்படி பண்றேன், நான் எதுக்காக லாங் ஸ்டெப்ஸ் இருக்கிறோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் வந்து எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும் சொல்லிட்டு கிளம்பும்போது திருப்பி அவர் வந்தாரு. டயட் பத்தி, ஃபிட்னஸ் பத்தி நிறைய டவுட் கேட்க ஆரம்பிச்சாரு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சஜஷன் வந்து நான் கொடுத்தேன், இந்த ஒர்க் அவுட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லைக் வந்தாரு, ஹக் பண்ணிட்டு, யாருமே எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது இல்ல, நீங்க பேசுனதுல எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கு, இன்னும் இதை பத்தி கத்துக்கணும் போல இருக்குன்னு சொன்னாரு என்கிட்ட. சரி ஓகே, நீங்களும் நினைக்கலாம் எதுக்கடா இப்ப இது சொல்லிட்டு. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் டயட்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலி காம்ப்ளிகேட் பண்ற விஷயமே இல்லை. நீங்க லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்து டயட்டும் ஃபிட்னஸும் மெயின்டைன் பண்ணலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, யாருக்கு ஃபிட்னஸ் நாலேஜ் அதிகமா இருக்கு, டயட் பத்தி ஒரு ஐடியாலாம் இருக்குன்னு அவங்ககிட்ட நீங்க போய் லைட்டா பேசுங்க. பேசும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கிடைச்சிடும், நாலேஜ் மாதிரி கிடைச்சிரும். ஸோ டயட்னா இப்படிதானா, டயட்னா அவ்வளவுதானா, ஃபிட்னஸ்லாம் அவ்வளவுதானா, நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ உங்க பாடியும் நீங்க நல்லா மெயின்டைன் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் நாலேஜ் வந்த மாதிரி இருக்கும் கைஸ்.